ஒரு உண்மை கதைங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில பெற்றோர்கள் குழந்தைகள வளர்க்குறதுல எவ்வளோ கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நான் ரியலாவே பார்த்துருக்கேன். நேராவே பார்த்துருக்கேன். அதாவது அந்த வீட்டுக்கு அவன் ஒரே பையன் தான். அவங்க அப்பா, அம்மா வந்து அவன் கேட்குறது எல்லாமே வாங்கி குடுப்பாங்க. அவனுக்கு கஷ்டம், நஷ்டம் இதெல்லாம் சொல்லி அவன வளர்க்கல. அவங்க அப்பா ஒரு பிரைவேட் கம்பெனில தான் வேலை பார்க்குறாங்க. அம்மா வந்து ஒரு ஹோம் மேக்கர் தான். ஸோ அவரால என்ன முடியுமோ எல்லாத்தையும் தன்னுடைய மகனுக்கு வாங்கி குடுத்தாரு. இல்லைன்னு சொல்லாம. அந்த பையனும் வளர்ந்தான், ஸ்கூல் முடிச்சான். இப்போ காலேஜுக்கு போயி எனக்கு ஒரு வண்டி வேணும்ப்பா, வண்டி வாங்கி ஏதோ கேடிஎம் பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி கேட்டிருக்கான். அவங்க அப்பா பிரைவேட் கம்பெனில தானே ஒர்க் பண்றாங்க. ஸோ உடனே அந்த வண்டி வாங்க முடியாதுப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா. சின்னதுலேருந்து அந்த பையனுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்த அப்பா, ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னது அந்த பையனால அதை ஏத்துக்க முடியல. அன்னையிலிருந்து அந்த பையன் சரியா சாப்பிடாம, தூங்காம, அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சரியா பேசாம, வெளியில போறதும், வரதும் இப்படியேவே இருந்துட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வண்டி வச்சிருக்காங்களாம். ஸோ அதை பார்த்துட்டு இவனுக்கும் அந்த ஆசை. தினம் தினம் தன்னுடைய அப்பாட்ட வந்து, "அப்பா எனக்கு வண்டி வாங்கி கொடுங்க, வண்டி வாங்கி கொடுங்கன்னு" அவங்க அப்பாவை ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாக்கியிருக்கான். சரி அவங்க அப்பா யோசிக்கலாம், தன்னுடைய பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, அவனுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலை. இப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு என்னென்னா, கடனுடனே வாங்கி வண்டியை வாங்கி கொடுத்துடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, தன்னுடைய மகன் வண்டி ஓட்டும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் என்னத்த இருந்தாலும் எல்லா பெற்றவங்களுக்கும் இருக்குங்க. அதுவும் வீட்டுக்கு ஒரே பையன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த பயம் இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லோன் போட்டு லோன் அரேஞ்ச் பண்ணி அந்த பையனுக்கு அந்த வண்டியை வாங்கி தர்றாங்க. ரொம்ப சந்தோஷம் அந்த பையனுக்கு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் எடுத்துகிட்டு போய் காமிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஒரு ஒரு மாதம் கூட ஆகலைங்க, அந்த பையன் வந்து அகால மரணம் அடைஞ்சான். ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த விபத்தை பார்த்த அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அது சொல்ல வார்த்தை இல்லை. இவ்வளோ தூரம் அந்த பையனை நல்லபடியாக கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து, ஃபஸ்ட் டைம் அந்த பையன் வண்டின்னு கேட்கும்போது, அந்த முட்டுக்கட்டை போட்டது காசுக்காகவோ பணத்துக்காகவோ இல்லைங்க. தன்னுடைய பையன் நல்லபடியாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க யோசிச்சாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, வாங்கி கொடுக்காமலும் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் பசங்க வெளியில் போகணும், வரணும், 4 ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பாங்க. வண்டி இல்லாமல் எல்லா இடத்துக்கும் போக முடியாது, வர முடியாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு வண்டி கிடச்சிடுச்சே அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ளைட்டில் போகிற மாதிரிலாம் போகக்கூடாதுங்க. என்றைக்குமே நம்ம ரோட்டில் போகும்போது ஆப்போசிட்டில் எப்படி வர்றாங்க, நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். தன்னுடைய அப்பா அம்மா நம்மளை நம்பி அப்பா அம்மா இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கணும். அதனால் இனிமேல் ட்ரைவ் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க, கேர்ஃபுல்லாக வாங்க. அப்பா அம்மாவை நினச்சி பாருங்கள். ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. உங்களுக்கு வேண்டவே வேணான்னு சொல்லலை, கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா இப்போ உள்ள வயசு, அதாவது காலேஜ் படிக்கிற வயசு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. பசங்க ரொம்ப வேகமாக இருக்கீங்க. அப்பா அம்மாவை நினச்சி பாருங்கள். அடுத்து உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் அவங்க உங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்க்குறாங்க. இப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு யாருமே இல்லை. அவனை நினச்சி 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 தினமும் உருகி அழுதுட்ருக்காங்க. அவங்களுக்கு வேறு வழியும் இல்லை. ஸோ பசங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக இருந்துக்கோங்க. சொல் பேச்சை கேளுங்க. நன்றி.